பிக் பாஸ் லைவ்ல பார்வதி வந்து சாண்ட்ராவை பத்தி கமரதன் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா விக்ரம் கிட்ட சாண்ட்ரா பல விஷயங்களை சொல்றாங்க. என்னடா மாத்தி மாத்தி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்து கானா வினோத் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னன்னா, ஸோ அது சபரி வந்து ஓவரா ரியாக்ட் பண்றான், அது வலிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி பேசுறார். அது எனக்கு சரிப்பட்டு வரல. இதுல மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க, வீட்டுக்குள்ள ஒரு சில மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மார்க்கை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து அரோராக்கு உடம்பு சரியில்லையா, அங்க ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 4 விஷயத்தையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ சாண்ட்ராவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம் பார்வதி. என்னால உன்கிட்ட அவ்வளவா பேச முடியலடா கமருதீன். எப்படி இப்ப சாண்ட்ரா கிட்ட பேசுறதும் கமருதீன் கிட்ட பேசுறதும் வேற. ஏன்னா கமருதீன் கிட்ட அந்த கேமை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத, உங்ககிட்ட வந்தாவே நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இது வருது அது வருதுன்ற மாதிரி கமருதீன் ஓப்பனா பார்வதி கிட்ட சொல்லிட்டாப்பல. ஓகே, இப்போ அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். கண்டிப்பா சொல்றேன் மக்களே, கண்டிப்பா சொல்றேன். நீங்க லைவ் பார்க்க முடியல. உண்மையை சொல்லணும்னா நீங்க போயிட்டு எப்போ நீங்க லைவ் ஆன் பண்ணாலுமே ஸோ அவங்க 2 பேரும் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் தான் வரும். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கன்னா 2 பேரும் ஒன்னா தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே பக்கத்துல நெருக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் தான் வரும். காலைல நான் ஏந்து பார்க்குறேன் அப்படிதான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோலாம் முடிச்சுட்டு போய் பார்க்குறேன் அப்படிதான் இருக்கு. இப்போ லைவ் பார்க்குறேன் அப்படிதான் இருக்கு. என்னடா இது, என்னதான் சொல்ல வரீங்க, என்னதான் ட்ரை பண்றீங்கன்னு தெரியல. ஸோ எப்போ பார்த்தாலும் அதுவும் இப்போ ரீசெண்டாக பேசுகிற டேஸ்ல இருந்து நிறைய க்ளோஸ்னஸ் நம்மளால பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் காண்டு தான் ஆகுது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இது ஓப்பனாக சொல்லிடுறேன். நமக்கு அதை லைவ்ல வேற ஏதாவது காட்டுங்கடா உருப்படியா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை பார்க்கும்போது நமக்கு இரிட்டேஷன் ஆகுது. இது எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதுல வந்து உங்ககிட்ட சாண்ட்ரா கிட்ட வந்து எல்லாத்தையும் ஓப்பனா பேச முடியும். அவள் லிசன் பண்ணுவா, எல்லாத்தையும் பொதுவாக உட்காந்து கேட்பா. அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவேன். காலில் வினோத்து கூட எனக்கும் வினோத்துக்குமே நிறைய பிரச்சனைகள் சண்டைகளா இருந்தாலுமே அவ கேட்பாடா, அழகா லிசன் பண்ணுவா, இதெல்லாம் பண்ணுவா. நீ இது பண்ண டைம்ல கூட அவங்க தான் என் கூட இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி இவங்க பார்வதி அவர்கள் சாண்ட்ராவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். ஓகே, அப்போ நீ வந்து லிசன் பண்ணு, ஒழுங்கா கேளு. எப்படி நீ லிசன் பண்ணு, ஒழுங்கா கேளு, அவ எல்லாத்தையும் கேட்பா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் நான் கேட்கறேன்றத சொல்றார். ஓகேவா, அடுத்து அந்த சைடு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மற்றும் பிரஜன் பார்வதி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அந்த வர டச் பண்ணாதீங்க பார்வதி, இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு அப்பதுலேருந்தே வந்து பார்வதிக்கு சாண்ட்ரா இது பிரஜன் மேல வந்து ஒரு விஷயம் இருக்கு, அவரை ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், அப்போ கல்யாணம் ஆயிட்டாரு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு டென்ஷன் ஆச்சு, அப்பயே வச்சு செஞ்சுட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்ற மாதிரி அதை வந்து சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை இப்போ திடீர்னு சாண்ட்ரா எடுத்துட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு கேட்க தோணுது. ஸோ அந்த கான்டெக்ட் வந்து சித்தமாக நல்லாவே இல்லை. அதில் சாண்ட்ரா பேசின கான்டெக்ட்டுமே ரொம்ப மோசமாகத்தான் இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்க எப்படி வந்து பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் திவ்யாக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் பேசினாங்களோ, இப்ப அதே மாதிரி கான்டெக்ட், அது முடிஞ்சு போன கான்டெக்ட் திரும்ப நோண்டி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் முடிஞ்சு போச்சு, புதைச்சாச்சு இல்ல, திரும்ப எதுக்கு அப்படின்றதுதான் தோணுது. அதை ஒரு பக்கம் விக்ரம் காதை கொடுத்து கேட்டுட்டு அவர் தனியா போய் கேமரால சொல்லிட்டாரு. அவங்க ஏதோ நினைக்கிறாங்க, இது எனக்கு தெரிலங்க, இது சரிப்பட்டு வராது, இது இல்லை, அது அவங்க சொல்றாங்க, பட் எனக்கு அப்படி தோணலன்ற மாதிரி விக்ரம் வந்து தலை ரூம்ல இருக்கிற கேமரா கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அடிக்கடி சாண்ட்ரா வந்து டெலியூஷனல் வேர்ல்டுக்கு போவாங்கல்ல, அந்த டெலியூஷனல் வேர்ல்டில் இது. ஸோ அப்படி பண்ணுவதும் மிக 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 தவறு, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். என்னதான் இன்னைக்கு சாண்ட்ராவை தள்ளி விட்டது அது தப்புன்னு பேசும்போது இந்த ஒரு இடத்துல அந்த ஒரு கான்டெக்ட்ல சாண்ட்ரா பேசுறதும் பெரும் தப்பு அப்படின்றது சொல்லிதான் ஆகணும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் வினோத் பார்வதி கமருதீன் உட்காந்து கார்டன் ஏரியால பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேம் விளையாடினாங்க இல்லையா. ஸோ யார் 50% அதான் இந்த வீட்டில் யார் ஃபேக்கா இருக்கா பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த வீட்லயே உண்மையா நேர்மையா நியாயமா இருக்கிற மாதிரி உண்மைப்படி இருக்கிறது யாருன்னா ஃபேக்கே இல்லைனா அது கமருதீன் தான். அவன் கரெக்டா இருக்கான், அதுல இருந்து எந்த மாற்றங்களும் இல்லை. ஸோ கோவப்படுறான், வந்து பேசுறான், எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி கமருதீனை சொல்றாப்புற கானா வினோத். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிற மக்களே, கானா வினோத்தோட ட்ரெண்ட் கோயிங் டவுன் வாட்ச்ன்றது தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ற நபர்களுக்காக தான் அவருக்கு பாதிப்பு வருது. எத்தனை வீக்கெண்ட் வந்து விஜய் சொன்னாலும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாலுமே அவர் கேட்கறது கிடையாது. ஃப்ரெண்டு நண்பேண்டா அப்படின்ற மோட்ல போறது ரைட்டு, நண்பேண்டான்ற மோடு வாழ்க்கையில இது எல்லாத்துலயும் ஓகே. பட் இந்த இடத்துல உங்களை ஒரு காம்படிஷன்ல இருக்கு, அவங்களுக்காக போய் நிற்கும் போது உங்களுடைய ஓட்டு டேமேஜ் ஹெவியா ஆகுதுன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றது தான் தோணுது. வெளியே இருந்தவங்க வந்தவங்களா சூப்பரா சொல்லி கொடுத்து ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கு இல்லையா.
ஓகே. அடுத்து என்ன சொல்றாரு, எனக்கு இந்த வீட்டுல ஃபேக்கா தெரியறது யாருன்னா, அவர் சொல்றாரு, ஒரு பக்கம் சபரி வந்து 50% ஃபேக்கா தெரியும், அவனுடைய ரியாக்ஷன்லாம் ஓவரா இருக்கு, அந்த பால் ஒண்ணுலாம் இல்ல, அதெல்லாம் அவ்வளவு வலிக்காது, இதெல்லாம் வலிக்காது. எங்க அந்த பால் வந்து இங்க பட்டாலாம் வலிக்காதுங்க, படக்கூடாத இடத்துல பட்டா வலிக்குங்க, வாங்குறவங்களுக்கு தாங்க தெரியும். இங்க படும்போதே வலிக்குன்னா அது என்ன ஏரியான்றது கூட புரியாம வலிக்காதுன்னு கமெண்ட் பாஸ் பண்றதுலாம் ரொம்ப தப்பு இல்ல மக்களே. அதுவும் அந்த ஏரியான்னும் போது அது வேற மாதிரி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ். அதை விட்டுட்டு இவர் வந்து வலிக்காது இதெல்லாம் பண்றான்னு இவருக்கு யாருக்கு தெரியும்? வலிச்சுதான் வலிக்காதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அதை எப்படி ஒரு கமெண்ட் பண்ண முடியும்? ரொம்ப தப்பு இல்லை இதை. ஸோ இந்த மாதிரி தான் கானா வினோத் அடிக்கடி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி மாட்டிக்கிறார். ஸோ அது ரொம்ப தவறு, அது பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் பெயின்ல அனுபவிக்கிறான், அது வலிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. அது அவன் வலியும் துடியும் அவன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒண்ணு. அடுத்து என்ன பண்றாரு, விக்ரமும் 50-50 தான் ஃபேக்கு, இதெல்லாம் விக்ரம் எப்படி இருக்கு, சாண்ட்ராவும் 50-50, அரோராவும் 50-50. ஒரு பாயிண்ட்ல பார்வதியும் 50-50 தான், பாதி ஃபேக் பாதி உண்மை. நான் வாரத்துல இருந்து பார்த்துருக்கேன் பார்வதியை. ஸோ இப்போ பார்வதி ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்வதி நல்லா வீண் சண்டை வலிக்கிறது, வீணா போயிட்டு பண்றது, இது எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதனால இதுவும் அப்படிதான் அதுவும் அப்படிதான். ஸோ இப்போ வந்து பார்வதி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு 70 அந்த பர்சன்டேஜ்க்கு இருப்பாங்க. பட் முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணது எனக்கு ஃபேக்கா இருந்ததுன்ற மாதிரி பார்வதியை முடிச்சிட்டாரு. அடுத்து 70% வந்து சுபிக்ஷா மற்றும் திவ்யா அவர்கள் 70-70. ஏன்னா சுபிக்ஷா வந்து அந்த பொண்ணு உண்மையா தான் இருக்கு, சில விஷயங்கள் 30% யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு பல ரியாக்ஷன் நடக்குது சுபிக்ஷா அது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனு. அப்புறம் வந்து திவ்யா எதா இருந்தாலும் சண்டை போட்டு நேராக பேசுறாங்களே, அதனால திவ்யாவாம். இது இந்த டிஸ்கஷன் இப்போ லைவ்ல அங்கே போயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு பக்கம் வந்து அரோரா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, உடனே நாய் குலைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரௌசியா இருக்காங்க போல இருக்கு. ஓகே, அதில் வந்து அங்கே ஃபீவரிஷாக இருக்கு, என்னால் இது பண்ண முடியலன்ற மாதிரி பிக் பாஸ் கேமரா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே சுபிக்ஷா வந்து அவங்களை கன்சோல் பண்ணுறதா இருக்கட்டும், இது பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் போயிட்டு அதில் வேற வந்து லூஸ் மோஷனும் சம்திங் சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் விக்ரம்லாம் வந்து அவங்க காம் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்ணி அங்கே துஷார் மேட்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மூலையில் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதில் வெல்டன் யாருன்னா போத்தன் ப்ரோ, சூப்பர் ப்ரோ போத்தன் ப்ரோ. நான் அப்பயே சொன்னேன், போத்தன் ப்ரோ வந்து செமையா ஒரு கேமை பண்ணிட்டு போயிருக்கார். அது யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ, ஆப்போசிட்ல இருக்கிற நிறைய பேருக்கு பெனிஃபிட் நான் சொன்னேன்ல. ஸோ போத்தன் ப்ரோ பண்ணி வேற மாதிரி ஒரு பெனிஃபிட்டையும் ஐபியும் வந்து அவங்க 2 பேர், எந்த 2 பேரை இவங்களை நம்பலாம், பார்வதியை நம்பலாம்னு சொன்னார்ல, பார்வதியை நம்பனோர் கைவிடப்படார் அப்படின்றபடி. ஸோ பார்வதியை நம்பினாரு, மற்றவங்க எல்லாரும் பயங்கர ஐப் ஆயிட்டு. ஸோ கமருதீன் பார்வதிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்றதெல்லாம் சூப்பர் பயங்கரமா இருக்கு, வேற லெவல் வேற லெவல். போத்தன் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, நீங்க பண்ண ஒரு பெரிய உதவி. உங்க ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் டாப் 5 போவாரான்ற ஒரு டவுட்டுக்கே எடுத்துட்டு வந்துருச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ உங்க வேற லெவல் ப்ரோ. நீங்க எப்படிதான் இதை யோசிச்சு வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கும்போது எனக்கு மெய் சிலிர்க்குது மக்களே, மெய் சிலிர்க்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.